காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்: முதலில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கணும். அது ஆறுற நேரத்தில் மறுபடியும் அதே வாணலில் கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கணும் சிறிதளவு. தாளிப்பு வடகம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். மீன் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடத்துக்கப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விடணும். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வதக்கி வச்சுருந்ததை அரைச்சி பேஸ்ட்டாக வெங்காயத்தோடு போட்டுக்கணும். நல்லா கிளறி விடணும். சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கணும். புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஊற்றிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம். இந்த மீன் குழம்பு காரப்பொடி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் காரப்பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு எந்த மீன் கிடைச்சாலும் சேர்த்துக்குங்க. ஆனால் இதே மெத்தடில் வைக்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போ லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப கிளறுனா உடஞ்சிரும். லைட்டாக மட்டும் கிளறி விட்டால் போதும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த அண்ணிலே வேக விடணும். சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி.